இது எதிர்பார்த்த விஷயம் தான். என்னன்னு பார்த்தா, ஆல்ரெடி நான் சொன்ன மாரி வந்துட்டு, விராட் கோலியோட தம்பி குட்டி கோலியோட டீம்ல வந்துட்டு சூப்பரான பவுலிங் லைனப் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாரி நடராஜன் இருக்காரு. அவர்லாம் நேத்து கொடூரமான பெர்ஃபார்மன்ஸ். என்னன்னு பார்த்தா, மாரியாத்தா அண்ணன் வந்துட்டு ஒரு பேய் ஃபார்ம்ல போயிட்டு இருக்காரு. எந்த ஒரு மணல் லாரியும் குறுக்க வந்துடாம பார்த்துக்க அப்படிங்கிற மாரி அவர் இன்ஜுரி இல்லாம ஆனார்னா, இந்த சீசன் வந்து கண்டிப்பான முறையில் டெல்லி வந்துட்டு டாப் 4ல வந்து பிளே ஆஃப்ஸ் வருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க பவுலிங் லைனப் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே. ஆல்ரெடி சொன்ன மாரி நடராஜன் இருக்காரு, மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. அவரோட இன்ஜுரி அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா தெரிஞ்சிரும். அதுவும் இல்லாம வந்துட்டு குல்தீப் யாதவ், முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து இங்கிடி நேத்தெல்லாம் வந்துட்டு டெல்லி டீம் வந்துட்டு ஈஸியா வின் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த லுங்கி இங்கிடி போட்ட அந்த ஒரு பந்து வந்துட்டு நிக்கோலஸ் பூரான் அவரோட விக்கெட்டை மட்டும் எடுக்கலைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உள்ள தலைமை இருந்ததுன்னா கதி என்னன்னு சொல்லிட்டு. அந்த மெயின் விக்கெட் எடுத்ததான் இன்னொரு மெயின் ரீசனும். இன்னொன்னு மற்றபடி அவங்களோட பவுலிங்லாம் வந்துட்டு சிறப்பாக பண்ணாங்க நடராஜன் எல்லாருமே சொல்லிட்டு. சூப்பரான மேட்ச் வந்துட்டு நேற்று நடந்துச்சு. என்னதான் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்தாலும் அவங்களோட பவுலிங் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்காங்க. அவங்களோட மெயின் வின்னுக்கு காரணம் வந்துட்டு அவங்களோட பவுலிங். பேட்டிங் வந்துட்டு அருமையான டீம் வச்சுக்காங்க. ஸ்டார் கொண்டாடணும் இன்னும் கொடூரமா இருக்கும். நேற்று லுங்கிங்கிடி போட்ட அந்த பாலை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ